சாணக்கியாவோட கருத்து கணிப்பு முடிவை பார்க்கும்போது விஜய் திமுகவோட ஓட்டை தான் அப்படியே வாங்குற மாதிரி தெரியுதே. இப்படி சொல்ற மாதிரி தான் சாணக்கியாவோட கருத்து கணிப்பு முடிவுகள் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப சாணக்கியா 2026 தேர்தலில் யாரு வெற்றி பெறுவா அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை நடத்திருக்காங்க. இதுல ஒவ்வொரு கட்சியும் 2026 தேர்தலில் எவ்வளோ ஓட் ஷேரை வாங்குவாங்கன்னு பர்சன்டேஜா சொல்லியிருக்காங்க. இதுல பாஜக கூட்டணி போன தடவை தேர்தலில் வாங்கின மாதிரி 18% வாக்குகள் வாங்குவாங்க. அதே மாதிரி அதிமுகவும் போன தேர்தலில் வாங்கின மாதிரி 23% வாக்குகள் வாங்குவாங்கன்னு இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இவங்க டிஎம்கேக்கு கொடுத்த ஓட் ஷேர் தான் எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சியா போயிடுச்சுங்க. ஏன்னா போன எலெக்ஷன்ல டிஎம்கே 47% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுல சாணக்கியா எவ்வளவு ஓட் ஷேரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெறும் 31% ஓட் ஷேரை தாங்க கொடுத்துருக்காங்க. திமுகவுக்கு இருந்த 16% வாக்குகள் அப்படியே விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட ஓட் ஷேர் கொஞ்சமும் விஜய் அவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி விஜய் அவர்களுக்கு 23% வாக்குகள் கிடைக்கும்னு இது மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகளை சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் என்னப்பா இது விஜய் அவர்கள் திமுகவோட ஓட்டை அப்படியே வாங்குற மாதிரி தெரியுது. இது இன்னுமே திமுக கட்சியை தானே பலப்படுத்தும். ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே அப்படியே அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க விஜய் அவர்கள் வந்தனால திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே விஜய் அவர்களுக்கு போயிடும். இது திமுகவுக்கு பயங்கர அட்வான்டேஜா மாறிடுமே. இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா திமுக 2026 தேர்தலில் ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களே. அப்ப அதனாலதான் பிளான் பண்ணி விஜயை நிறுத்தி வச்சிருக்காங்களா? விஜய் திமுகவோட பி டீமா அப்படின்னு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலே இப்படி கட்சிகள் தனித்தனியா பிரிஞ்சு செதறி போய் இது மாதிரி நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே திமுக பொறுத்த வரைக்கும் ஆடாம ஜெயிச்சோமாடான்னு சொல்லி ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா 2 கட்சிகள் கூட்டணி சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நிலைமையே மாறிடும். ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா 2026 தேர்தலில் இப்போ உள்ள ஓட் ஷேர் அப்படியே விழுந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அதிமுகவும் விஜயும் கூட்டணி சேர்ந்தா கூட ஆட்சியை பிடிச்சிருவாங்க. அப்படிதான் இந்த ஓட் ஷேரை பார்க்கும்போது இருக்கு. ஆனால் கூட்டணி சேராம எல்லா கட்சிகளுமே தனித்தனியாக செதறி நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ திமுக நாங்கள் தான்ப்பா ஆட்சிக்கு வருவோன்னு ஈஸியாக ஆட்சிக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையிலே இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எந்த அளவுக்கு உண்மையாகுது அப்படின்னு தாங்க தெரியல. ஏன்னா பெரிய பெரிய கருத்து கணிப்பு முடிவுகள்ல அந்த முடிவுல வர்றதுக்கும் அப்படியே ரிசல்ட்ல ஆப்போசிட்டா வந்துருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இந்த கருத்து கணிப்பை 3000 பேர்கிட்ட தான் எடுத்திருக்காங்க. இதுலயும் மேக்சிமம் சிட்டி சைடில் தான் இந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க. அதனால தான் விஜய்க்கு கூட 23% ஓட் ஷேர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிராமப்புறங்கள்லாம் இந்த கருத்து கணிப்பை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா திமுகவுக்கு இவ்வளோ ஓட் ஷேர் சரிகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலில் நல்ல ஓட் ஷேர் வாங்குவார், ஒரு 15% வாங்குவார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் 23% வாங்குவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தாங்க. பொறுத்து பார்க்கலாம் 2026 தேர்தல் என்ன நடக்குதுன்னு. ஆனால் இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கிளீனா புரியுதுங்க. 2026 தேர்தலில் கூட்டணி எப்படி அமையுதோ அதை பொறுத்து தான் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்ல முடியும். இதனால எல்லா கட்சிகளுமே அவங்களோட கூட்டணி கணக்கை சரியா போடணும்னு இப்ப இருந்தே முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கலாம் எந்த கட்சி யாரு கூட கூட்டணி அமைக்கிறாங்க, அந்த கூட்டணி எவ்வளோ வலுவா அமைய போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாணக்கியாவோட இந்த கருத்து கணிப்பு முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.